அட இது என்ன சட்னி, நல்ல புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, எனக்கு இன்னொரு வாட்டி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் நல்லா நீட்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 10லேருந்து 12 கருவேப்பிலை 4 வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட புளிப்புக்காண்டி நம்ம வந்து ஒரு பால் சைஸ் புளியை வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வறுத்த கடலை தோல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு போடணும், என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணிங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜார் அரைச்ச தண்ணியும் நீங்கள் வந்து ஊற்றிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தாளிப்பு சேர்த்துட்டு, இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபி கூட. பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பர் ஈஸி ஒரு வெங்காய சட்னி வந்து ரெடி. இது நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். டூ ட்ரை இட்.